வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சண்டேங்க. நம்ம வந்து வெளியில தான் இருக்க போகிறோம். எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாடி தோட்டம் சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வாட்டி வெளியில் போகிறோம். வெளியில் நம்ம என்ன பார்க்குறோம், என்னெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பீச்சில் தான் இருக்கிறோம். என்ன பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஃப்ளாக் பீச். அங்கே தான் இருக்கிறோம். இப்போ நம்ம கார்லேருந்து இறங்கிட்டோம். பீச்சாண்ட போயிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்க்குற இடம் தாங்க கார் பார்க்கிங். நம்ம அப்படி கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா. இதுதான் டிக்கெட் எடுக்கிற பூத்து. இது தாங்க என்ட்ரன்ஸு. அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், நடந்து போகலாம். நல்லாயிருக்கு. மதியானம் ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கோங்க. அந்த வெயில் டயத்தில் தான் போயிருந்தோம். பாருங்கள், சுற்றியும் பாருங்கள், நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு ஒரு பாதையும் போட்டிருக்குறாங்க. மண் கூட கிடையாது. அதனால் சூப்பராக நடந்து போகலாம். இந்த பீச்சு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி முன்னாடியே போயிருக்கிறோம். அதனால இந்த வெயில் டயத்தில் போனால் அங்கே வந்து நிழல் கூட மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸாக நம்ம வந்து கடற்கரையை வந்து ரசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். நாங்கள் அந்த கல் மேட்டுக்கு தாங்க போகிறோம். ஏன்னா மேடு மேலே ஏறி அப்படி பார்த்தோம்னா கடல் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக அங்கே போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நிழல் கூட அமைச்சிருக்கிறாங்க. நம்ம நல்லா உட்காந்து ரசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நிழல் கூடையே தான் இங்கே பாருங்கள் லைனாக இருக்குது. அதை பார்க்குறோம். நல்லா நடந்து போகிறோம். நல்லா ஃப்ரீயாகவும் இருக்குது. நிறைய இடம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த கடற்கரையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அப்படி தனிமையாக கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப விரும்புவேன் நான். அதுக்கேற்ற மாதிரியே இந்த கடற்கரை இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மெரினா பீச்சுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து காலை வைக்க கூட இடம் இருக்காது இந்த டயத்துக்கு. அதுவும் ஒரு சண்டேயில் போனோம்னா அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சண்டே தான் போயிருக்கிறேன். கூட்டமே கிடையாது. ரொம்ப அமைதியாக நம்ம வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு பசங்களை கூப்பிட்டு போயிட்டு நம்ம பசங்களை விளையாட விட்டுட்டு நம்மளும் ஒரு ஜாலியாக ஏதாவது ஒரு ஃப்ரீயாக பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான இடம் வந்து இந்த பீச்சு. அது தாண்டி என்ன இந்த பீச்சில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சுத்தமாக இருக்குது. கடற்கரை வந்து அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், இந்த சைடும் பாருங்கள், இந்த சைடும் பாருங்கள், ரொம்ப நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க. அதுவும் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் குழந்தைங்கள எங்கேயாவது விளையாட விட்டுட்டு நம்ம தொலைஞ்சு போயிடுவாங்களோ, இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்ற அந்த கவலைக்கே இடம் இல்லை. அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அதனால் பசங்களுக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதேமாரி இந்த சைடு பார்த்திங்கன்னா, நான் பார்த்துட்ருக்கிற இடத்துல வந்து அலை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கம்மியாக வருது. நம்ம பசங்களையே இறக்கி தண்ணியில் விட்டு நல்லாவே விளையாட விடலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப அலையே இல்லாத மாதிரி ஒரு தண்ணி மட்டும்தான் வரா மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் பசங்க விளையாடுறதுக்கு. மெரினா பீச்சில், கோல்டன் பீச்செல்லாம் இந்த மாதிரி பாறைலாம் இருக்காது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக பாறை செட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பாறை மேலே நின்று நல்லா கடற்கரையை ரசிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து மகாபலிபுரம் அந்த சைடில் இருக்குது. ஏன்னா அது பக்கத்தில் தான் இருக்குது இந்த பீச்சும். விளையாடி முடிச்சாச்சு. இப்போ லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிது. சரி, நம்ம கடைகள் இருக்க பக்கமாக போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். லைனாக கடைகள்லாம் இருக்குது. நிறைய மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க குடையில் உட்காந்து.
இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து கடை இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஏதாவது ஒரு அவசரம் எமர்ஜென்சி பார்த்துக்கிறதுக்கு இருக்குது. அப்புறம் நிறைய பசங்க சாப்பிட்ற மாதிரி ஐஸ்கிரீமு ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த சைடில் இருக்குது. அப்புறம் இந்த குட்டி பசங்கள்லாம் வந்து விளையாடுறதுக்கு சின்னதாக ஒரு ப்ளே கிரவுண்டும் இருக்குது. அங்கே பாருங்கள், ஊஞ்சல் விளையாடலாம். அந்த சைடில் வந்து பசங்க நல்லா வந்து ஏறி சறுக்கி விளையாடலாம். நல்லா பண்ணியிருக்காங்க இந்த பீச்சு. ரொம்ப சேஃபாகவும் இருக்குது பசங்களுக்கு. இந்த ஏரியா வந்து நம்ம மீன் மசாஜின்னு சொல்லி இப்போ புதுசாக நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலில் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் அது வந்து சாப்பிட்றது தான் நம்மளுக்கு வந்து மசாஜின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே நாங்கள் அதுக்கு போனோம், நல்லா இருந்துச்சு. காசு எவ்வளோ வாங்குறாங்கன்னா ஒரு 100 ரூபா வாங்குறாங்க 10 நிமிஷத்துக்கு. அதுவும் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மீன் வந்து காலெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு கடிச்சு எடுக்கிறது வந்து ஒரு மசாஜ் மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அதுவும் நல்லா இருந்தது, அதையும் என்ஜாய் பண்ணோம். பக்கத்தில் பேராகிளைடிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதுவும் போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். பறந்தாலும் விடமாட்டேன், கையில் தரமாட்டேன். அன்று நான் உன்னிடம் கைதியானேன், இன்று நான் உன்னையே கைது செய்தேன். எதற்காக வருகின்றேன், உனக்காக தொடர்கின்றேன். நம்மளுடைய லஞ்சு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆம்லேட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் பரோட்டா, நெத்திலி வறுவல், இது வந்து சிக்கன் பிரியாணி, இது மட்டன் பிரியாணி, கிரில்லு, அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு. இது எல்லாம் எனக்குன்னு நினச்சிடாதீங்க, இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். லஞ்சு இன்றைக்கான லஞ்சு. நம்ம வந்து இன்னைய நாள் வந்து பீச்சில் ஆரம்பித்தோம். இப்போ நான் இங்கே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் வெண்ணெய் பால் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஃபுல் டைம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாலியாகவும் இருந்துச்சு. சரிங்க, இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.